கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கை என்றால் தேவனுடையதெல்லாம் நம்முடையது, நம்முடையதெல்லாம் தேவனுடையது. அன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமோடு கூட தம்முடைய வாக்குத்தத்தத்தினாலே உடன்படிக்கை செய்தார். அவனை திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக மாற்றுவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, அவனுடைய சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்றெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த உடன்படிக்கையின் தேவன் சொன்னபடியே வாக்கு மாறாமல் செய்து முடித்தார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தர் தம்முடைய இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தி உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடையவர்கள். இயேசு உங்களுடையவராய் இருக்கிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிள்ளையாக மாற்றிவிட்ட உங்களை ஒரு நாளும் உங்களை விட்டு அவர் விலகப் போவதில்லை. உங்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய அவர் தீர்மானித்து விட்டாரோ நிச்சயமாய் செய்வார். டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற ஒரு மிஷனரி ஆப்பிரிக்க தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே மிரட்டி பொருள்களை எடுப்பது, அவருடைய பொருள்களை திருடி கொண்டு போகிற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த இடத்தில் இருந்த ஒரு தலைவனை பார்த்து தன்னுடைய காரியத்தை சொல்லும் பொழுது அவன் ஒரு உடன்படிக்கை செய்தான். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஒரு கோலை அவன் கையில கொடுத்து அனுப்பினான். அந்த கோலை வாங்கி கொண்டு இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் என்பவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய அந்த கோல் அவர் போகிற வருகிற இடமெல்லாம் தன்னுடைய பொருட்களோடு கூட அந்த கோலை வைத்திருந்தார். ஒருவரும் அவருடைய பொருளை தொடவே இல்லை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் ஒருவரும் உங்களை தொடவே முடியாது. ஒருவரும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. உங்களை கர்த்தரே மீட்டெடுத்திருக்கிறார். அவர் மரண பரியந்தம் உங்களை அற்புதமாய் நடத்துவார், பாதுகாத்து பராமரிப்பார். நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.